வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் அக்ஷய திருதியை வரப்போகுதுங்க. ஸோ நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸில் அக்ஷய திருதியைக்கான ஆஃபர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அக்ஷய திருதியை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸ் டே. அன்னைக்கு தினத்தில் நம்ம தங்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வீட்டில் அதிகமான பணமும் தங்கமும் நகையும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளும் வந்து தங்க நகையை வாங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஆஃபர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கடையில் பெஸ்ட்டோ அந்த மாதிரி வாங்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் அக்ஷய திருதி ஆஃபர்ஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு ஐ பட்டன்லையோ இல்லை என் கார்ட்லையோ நான் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி லலிதா ஜுவல்லரியில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியைக்கு நகை வாங்கிறதுக்கான நிறைய சேவிங் வீடியோஸ் கூட போட்டிருக்கோம். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னீங்க. அவங்க எல்லாமும் இந்த தேதியை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நகையை வாங்கலாம். இந்த வருஷம் 2024 தொடங்கினதுலேருந்தே பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்குது. ஆனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை இப்போவே சேமித்து வச்சோம் அப்படின்னா தான், ஏன்னா ஃப்யூச்சரில் இன்னும் 8,000 10,000 வரைக்கும் கூட போகும்னு நிறைய அனலிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமித்து வச்சுக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் காயினாக வாங்குகிறோம் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸில் நம்ம வாங்கினோன்னா நமக்கு கூடுதல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ ஆஃபர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான் ஸ்டெப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அண்ட் பேங்க்ஸில் இருக்கிற கோல்டு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ண இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம லலிதா ஜுவல்லரியில் இருக்கிற அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் அக்ஷய திருதியை அப்போ பார்த்திங்கன்னா எல்லா நகை கடைகள்லேயும் ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மக்கள் வந்து இப்போது இந்த ஸ்பெஷல் அக்கேஷன் டேவை யூஸ் பண்ணி நகையோ இல்லை காயினோ வந்து வாங்குறாங்க. அண்ட் இது நகை கடைக்காரங்களுக்கு நல்ல லாபமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு பணத்தை வந்து நகைக்கு சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் தங்கத்தோட விலை ரொம்பவே ஏறிட்டு இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜனவரி மாதத்துலேருந்து கோல்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக ஏறிட்டுருக்கு. இன்னும் அதிகமாகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கிடைக்கிறப்ப அதில் கூடுதல் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த முறை அக்ஷய திருதியை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி மே மாதம் வருது. அதாவது இந்த மாதத்தில் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. ஸோ அன்னைக்கு தேதியில் நம்ம வந்து இந்த நகையோ காயினோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே அதிகமான பணமும் நகையும் சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் 1 கிராமாவது கோல்டு காயின் வந்து வாங்கிட்டுருப்பேன். ஸோ இந்த வாட்டியும் நான் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த தேதியில் நகையை வாங்கி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அண்டு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கூடுதலாக நமக்கு லாபமும் கிடைக்கிது. அதனாலேயே நிறைய கடைகளோட ஆஃபர்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஜிஆர்டியோட ஆஃபர்ஸ் தேவை அப்படின்றவங்களுக்கு நான் ஐ கார்ட்லேயோ இல்லை என் பட்டன்லேயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது லலிதா ஜுவல்லரியில் என்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல நம்ம ஆஃபர்ஸ் வந்து என்றைக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். மே 3ஆம் தேதியிலேருந்து மே 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்டு இந்த தேதியில் நகையை வாங்குகிறோம் இல்லை காயின் வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஆஸ்பீஷியஸ் டேன்னு சொல்லியிருந்தேன். அதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த தேதியில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஓரளவுக்கு பணம் வந்து மிச்சமாகும். ஸோ அதனால இந்த தேதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து நமக்கு லலிதா ஜுவல்லரியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கோல்டு காயின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்ப அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். யூஸ்வலாக நம்ம கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு 2% வரைக்கும் வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ அந்த 2% வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும் இந்த தேதியில் வாங்குறப்ப. அண்டு
கோல்டு ஜுவல்லரி நகையாக நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்குமே ஆஃபர் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் வந்து 1% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. யூஸ்வலாக லலிதா ஜுவல்லரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப நாமினலாக கம்மியாக தான் இருக்கும் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது. குறிப்பாக ஜிஆர்டிலாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து லலிதா ஜுவல்லரியில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் அதுலேயுமே வந்து இன்னும் 1% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10% வேஸ்டேஜ் உள்ள நகையை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 1% லெஸ் பண்ணி 9% வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து நகைக்கானது. அடுத்தது டைமண்ட்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்குமே ஆஃபர் இருக்குது. அதில் வந்து 5000 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது 1 கேரட் வந்து வாங்குறீங்கன்னா அதுக்கு 5000 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது இப்போது நம்ம இதெல்லாம் ஆஃபர்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன நமக்கு லலிதா ஜுவல்லரியில் அப்படின்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் லலிதா ஜுவல்லரியாக இருக்கட்டும் ஜிஆர்டியாக இருக்கட்டும் நமக்கு சென்னை மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கோல்டு ரேட் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கான கோல்டு ரேட் என்ன ப்ளஸ் நீங்கள் 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 4th May 2024. இன்றைக்கி லலிதா ஜுவல்லரியில் 1 கிராம் கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6585 ரூபா. ஸோ இது வந்து கோல்டு ரேட்டு. அடுத்தது சில்வருக்கான ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 86 ரூபா 50 காசு இன்றைக்கான ரேட்டு. அடுத்தது பிளாட்டினம்கான ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 3472 ரூபா. இதுதான் வந்து கோல்டு சில்வர் அண்ட் பிளாட்டினம்கான ரேட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் பார்க்க போகிறோம். இப்போ 1 கிராம் கோல்டு காயின் நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 1 கிராம் கோல்டு காயின் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கான ரேட் என்னென்னா 6585 ரூபா ப்ளஸ் அதுக்கு ஜிஎஸ்டி 3%. வேஸ்டேஜ் நமக்கு இல்லை, ஸோ அது கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ்டி மட்டும் 3% எக்ஸ்ட்ரா ஆகும். அது வந்து 198 ரூபா. ஸோ மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா 6783 ரூபா ஆகும். இது வந்து 1 கிராம் கோல்டு காயின் நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். ஸோ இன்றைக்கி நான் இந்த ஆஃபர்ஸ் என்ன அண்ட் கோல்டு ரேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.